இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஆனா, இது யாரோ பண்ண சதி. த டிவிகேவோட ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கார்ட்டூனுக்காக பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. அந்த குட்டி ரோட்ல அதிகமான மக்கள் இருக்கும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட தானங்க செய்யும். அவங்க ஃபர்ஸ்ட்டு 4 முக்கு சாலை தானே கேட்டுருக்காங்க. அத குடுத்துருக்கலாம்ல. அத குடுத்துருந்தா இந்த அளவுக்கு 40 பேர் இறந்திருக்க மாட்டாங்கல்ல. பட் இந்த மாதிரி அ இறப்பு வந்து நேரிட்டது யாரு காரணம்? கவர்மெண்ட் தானே. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, இந்த சம்பவத்துக்கு விஜய் மீது ஆக்ஷன் எடுப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் திடீர்னு டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தைக்கு தளபதி விஜய் அண்ணா கரூர்ல பிரச்சாரம் பண்ணதுக்கு வந்தாங்க. பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கு பிறகு கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது குறித்து மத்த கட்சியினர் தலைவர்கள் ஒரு சிலர் வந்து விஜய் அண்ணாவுக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. அப்படி என்ன பேசியிருந்தாங்க? அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன விஷயம்? இதெல்லாம் குறித்து தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேத்தைக்கு கிட்டத்தட்ட கரூர்ல 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா இரங்கல் தெரிவிப்போம். பட் இப்படி நடந்திருக்க கூடாது. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சோகமான விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இரங்கல் தெரிவிப்போம். ஆனா, இப்போ உள்ள அரசு நம்மள எந்த அளவுக்கு பார்த்துக்கிடுறாங்க. அத நேத்தைக்கு பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்பவே தெரிஞ்சுச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு மக்கள் மீது பற்று கொண்டு, அன்பு மீது வச்சு, இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாதிரி நானே வந்து ஆச்சரியப்பட்டேன். அதாவது அந்த ஸ்பாட்டுக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து செந்தில் பாலாஜியும், அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவங்களும் வந்து அந்த இடத்துக்கு வந்து நமக்காக, அதாவது மக்களுக்காக கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுதாங்க. அத பார்க்கும்போது நமக்கும் அழுகை வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அழுதாங்க. அப்ப எந்த அளவுக்கு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பா மக்கள் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உடல் நிலை கொஞ்சம் வந்து ப்ராப்ளமா தான் இருந்தாலும், அதெல்லாம் விட்டுக்கிட்டு, நம்ம மக்கள் தான் முக்கியம். ஐயோ! 40 பேர் இறந்துட்டாங்களே! அப்படிங்கிற மாதிரி அவரால நைட்டு ஃபுல்லா தூங்க முடியல. உடனே வீட்ல இருந்து பொடு பொடுன்ட்டு கிளம்பி ஃபாஸ்ட்டா சம்பவ இடத்துக்கு வந்துட்டாரு. வந்து அவரும் சங்கடப்பட்டுருக்காரு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது, நம்மள இந்த அளவுக்கு கவர்மெண்ட் பொத்தி பொத்தி பார்க்குறாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுத்துது. பட் இதெல்லாம் குறித்து மத்த பொதுமக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு 40 பேர் இறந்தாங்க. ஸ்பாட்டுக்கு வந்தாங்கல்ல. பட் இருந்தாலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்த மேட்டர்ல வந்து கிட்டத்தட்ட நெறைய பேர் இறந்தாங்கல்ல. அப்போ ஏன் வரல? அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி அவங்களுடைய ஒரு சில கருத்துக்கள் வந்து வச்சிருந்தாங்க. பட் இதுக்கெல்லாம் நம்ம என்ன விரும்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்துல திமுக அன்னைக்கு மொத்தத்துல ஹாலிடே. அவங்களுக்கு வந்து ஒரு லீவு நாள் சரியா? அதனால தான் அவங்க போய் பார்க்க போல. ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு ஸ்பாட்ல போயி தூக்கமே வரல, என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்துட்டாங்க. இதுதான் நம்மளுடைய கவர்மெண்ட். அப்போ இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திமுக எந்த அளவுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கும். மக்களாகிய நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரியறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த விளக்கி டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததாட்டு விஜய் அண்ணாவுக்கு எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவா பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். அவங்க ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்குது? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. பட் இந்த கேள்வியும் விஜய் அண்ணாவும் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அண்ணா பேசிட்டு இருக்கும்போது, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 ஆம்புலன்ஸ் வருது. அப்போ விஜய் அண்ணா வந்து கேட்குறாங்க, "எப்பா வழி விடணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. பட் ஆம்புலன்ஸ் தரப்புலருந்து எந்த ஒரு பதிலும் வரல. சரி மறுபடியும் அந்த வண்டி வந்து மூவ் ஆகுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இப்ப வழி விடணுமா?" அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு, சரி நண்பா, நண்பிகள் எல்லாருமே வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வழி விடுறாங்க. பின்னாடி உள்ள ஆம்புலன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டிவிகே கட்சி கொடிய வச்சு என்னது அந்த ஆம்புலன்ஸ்ல ஒட்டியிருக்குது. அப்போ தளபதி விஜய் அண்ணா அந்த மைக்லயே சொல்றாங்க, "என்ன நம்ம கொடிய வச்சு இந்த ஆம்புலன்ஸ் வருது?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கேஷுவலா விட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. சரியா? பட் எல்லாத்துக்குமே என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவோட கொடி வச்சு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு இருக்கும்போது தான் வழி விடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கொடி அதாவது டிவிக்கே கொடி வச்சு இந்த ஆம்புலன்ஸ் வந்திருக்குது. அப்ப ஏதாவது ஒரு இஷ்யூ போல. அப்போ சரி, சரின்னு சொல்லிட்டு வழி விடுவாங்க. சரியா? இப்படி வழி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசல் ஏற்படும். கூட்ட நெரிசல் ஏற்படும்போது என்ன ஆகும்னா, மக்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டு உயிரிழப்பு இருக்கும். சரியா? இது வந்து டிவிக்கே சார்ந்து பண்ணது கிடையாது. டிவிக்கே சார்ந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ் வந்து வெளிய தான் நின்றுக்கும். சரியா? உள்ள வந்து வந்திருக்காது. அப்படி உள்ள வருது அப்படின்னா, கண்டிப்பா அங்க யாருக்காவது தகவல் குடுத்துருப்பாங்க. சரியா? இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஆனா இது யாரோ பண்ண சதி. த டிவிகேவோட ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கார்ட்டூனுக்காக பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே அது ஒரு சின்ன ரோடு. அப்ப அந்த சின்ன ரோட்ல ஆம்புலன்ஸ் வரும்போது கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட தானே செய்யும். இத தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது இந்த பிரச்சாரத்துல 10,000 பேர் தானே கலந்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே. பட் 27,000க்கும் மேற்பட்டவங்க வந்திருந்தாங்க. இது உங்களுடைய கருத்து என்ன? அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து சரியான பதிலடி குடுத்திருந்தாருங்க. அது என்ன பதிலடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே தளபதி விஜய் அண்ணா 4 மாவட்டத்துல பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கல்ல. அத நீங்க பார்த்திருப்பீங்க தானே! அப்போ அதுக்கு எவ்ளோ கூட்டம் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தெரிய தானே செய்யும். யாருக்கு? காவல்துறை அதிகாரிகளுக்கும். தெரிய தானே செய்யும். பட் ஏன் அத அந்த அளவுக்கு நீங்க வந்து இடம் ஒதுக்கி குடுக்கல? எதுக்கு இந்த குறுகலான இடத்த நீங்க தேர்ந்தெடுத்து குடுத்தீங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான பதிலடி குடுத்தாங்க. பட் அது உண்மதாங்க. ஃபர்ஸ்ட் டிவிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல பிரச்சாரம் பண்றதுக்கு இந்த கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்க. சரியா? அந்த ரவுண்டானா பார்க்கும்போது சென்டர்ல காந்தி சிலை வச்சு ஒரு ரவுண்டா இருக்குது. பட் மத்தபடின்னு பார்க்கும்போது 4 முக்கு சாலை சொல்லுவோம்ல, அந்த பைபாஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. பட் தளபதி விஜயனா அந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்டின்னா, மக்கள் வந்து ஃப்ரீயா நிக்கலாம். எந்த ஒரு கூட்ட நெரிசலும் ஏற்படாம இருக்கலாம். அதாவது 4 வழியும் பாதை வந்து ஆம்புலன்ஸ் வந்தாலும் கூட்ட நெரிசல் ஏற்படாது. 4 பாதையிலயும் எங்கனாலும் போலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் தான். அந்த இடத்த தான் தேர்ந்தெடுத்தாங்க. பட் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்டவங்க அங்க வந்து நிக்கலாம். அதுதான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல எங்களுக்கு 60,000 மேற்பட்டவங்க இருக்கலாம். பட் எங்களுடைய கணக்கு 10,000 தான். இருந்தாலும் எங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? அந்த இடத்த சூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அந்த இடத்த தான் கேட்டாங்க. சரியா? ஆனா க காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த இடத்த பர்மிஷன் குடுக்கல. வேற ஒரு இடத்துக்கு பர்மிஷன் குடுத்துருக்காங்க. அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப நடந்துச்சுல்ல அந்த சம்பவம். ஒரே ஒரு சாலை தாங்க. அங்க வந்து அங்கேயும் போ முடியாது, இங்கேயும் போ முடியாது. ஒரே ஒரு ரோடு. அந்த ரோட்ல அ தளபதி விஜயண்ணா நடுஸ்ல இருக்குறாங்க. அப்படி நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவ தாண்டி கிராஸ் பண்ண தான் செய்யணும். அதனால அந்த குட்டி ரோட்ல அதிகமான மக்கள் இருக்கும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட தானங்க செய்யும். அவங்க ஃபர்ஸ்ட்டு 4 முக்கு சாலை தானே கேட்டுருக்காங்க. அத குடுத்துருக்கலாம்ல. அத குடுத்துருந்தா இந்த அளவுக்கு 40 பேர் இறந்திருக்க மாட்டாங்கல்ல. பட் இந்த மாதிரி அ இறப்பு வந்து நேரிட்டது யாரு காரணம்? கவர்மெண்ட் தானே. அப்ப அவங்க தானே ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொன்ன விஷயம் கரெக்ட்டா இருந்துச்சு. வே வேற லெவல்ல சூப்பரா வந்து விளக்கி சொல்லியிருந்தாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, இந்த சம்பவத்துக்கு விஜய் மீது ஆக்ஷன் எடுப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் திடீர்னு டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இத வந்து அரசியல் கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தங்க இறந்திருக்காங்க. அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. முக்கியமா எங்க தப்பு நடந்திருக்குது, அத கண்டுபிடிங்க. என்ன காரணம்? அத கண்டுபிடிங்க." அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ண வந்திருக்காரு. அவரு இந்த விஷயத்த வந்து பொறுப்பேற்க முடியாதுல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா பர்மிஷனும் வாங்கிக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கூட்ட நெரிசல்ல அங்க வந்து உயிர் இழந்திருக்காங்க. பட் எல்லாமே பார்க்கும்போது
எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொன்னது தான் கரெக்ட். எங்க தப்பு நடந்திருக்குது, அத நம்ம கண்டுபிடிக்கணும். அலசி ஆராயணும். அடுத்ததாட்டு யார் ஆதரவா பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான் பேசியிருந்தாங்க. அந்த கூட்டத்துல பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சு. அதுக்கு பிறகு சும்மா சும்மா அந்த கூட்டத்துல ஆம்புலன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்க அதிகமா வாய்ப்பு இருக்குது. ஆனா, இந்த கண்டுபிடிக்கணும், எங்க தப்பு நடந்தது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஆதரவா பேசியிருந்தாங்க விஜய் அண்ணாவுக்கு. அடுத்ததாட்டு அண்ணாமலை அண்ணா அவர்கள் வந்து பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் விஜய் அண்ணா அவர்களுக்கு ஒரு அட்வைஸும் குடுத்திருந்தாங்க. என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹாலிடே டைம்ல வைக்காம, ஹாலிடே டைம் வைக்கும்போது கண்டிப்பா கூட்ட நெரிசல் அதிகமா தான் இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு லீவுன்னு சொல்லும்போது, பேரண்ட்ஸ் வந்து அந்த கூட்டத்த காட்டிக் குடுக்கறதுக்காக எல்லாரும் வருவாங்க. அப்போ நெறைய கூட்டங்கள் வரதான் செய்யும். மத்த வொர்க்கிங் டைம் இருக்கும்போது வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க யாருமே வந்து வரமாட்டாங்க. அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அட்வைஸும் குடுத்திருந்தாங்க. அ அதுவும் அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க, பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் சீமான் அண்ணா அவர்களும் ஆதரவா தான் பேசியிருந்தாங்க. அவங்களும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேத்தைக்கு நடந்த சம்பவத்த குறித்து விஜய் அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த கரூர்ல இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. 40 பேருக்கு மேற்பட்டவங்க இறந்தாங்க. சரியா? ஆனா எல்லாருமே விஜய் அண்ணாவ வந்து தாக்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சம்பவம் இறந்திருக்கு. அவர் ஜாலியா வீட்டுக்கு போறாரு. அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. பட் ஒரு விஷயத்த நம்ம வந்து நோட் பண்ணி பார்ப்போமே. விஜய் அண்ணா பிரச்சாரம் பண்ணிட்டு போயாச்சு. 40 பேர்கிட்ட இறந்திருக்காங்க. எல்லாமே பரபரப்பு சூழ்நிலையில இருக்குது. மத்த கட்சியினர்கள், மத்த தலைவர்கள் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது விஜய் அண்ணா சரி 2வது மக்கள வந்து பார்க்க வரலாம், ஸ்பாட்டுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்கணும். சரியா? வாராங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். உடனே அங்க உள்ள கவர்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட பர்மிஷன் கேட்கணும். நான் வரலாமா பார்க்குறதுக்கு. அவங்க பர்மிஷன் குடுத்தா தான் அந்த இடத்துக்கு அவங்க வர முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களால தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்த சொல்றாங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அவங்களால வர முடியாது. பட் இருந்தாலுமே தளபதி விஜய் அண்ணா அவங்க வீட்டுக்கு போகும் வழியிலேயே மக்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. சரியா? அப்படி இரங்கல் என்ன தெரிவிச்சிருந்தாங்க நேத்தைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிச்சு காட்டுறேன். "இதயம் நொறுங்கிப் போய் இருக்கிறேன். தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையுடன், துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு, "கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர, சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும், இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன்." அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. பட் இத பார்த்துட்டு இது தெரியாம நெறைய பேர் வந்து விஜய் அண்ணா அவங்கள வந்து தப்பா பேசுறாங்க. பட் அவங்க பர்மிஷன் குடுத்தா மட்டும் தான் அவங்க டைரக்ட்டா விசிட் பண்ணி வந்து பார்க்க முடியும். அத வந்து நோட் பண்ணுங்க. சரி, தளபதி விஜய் அண்ணா இன்னைக்கு ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போமா? அந்த கடிதத்துல ஃபர்ஸ்ட்டு இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. "என்னுடைய சகோதர, சகோதரிகள் வந்து இழப்புக்கு என்னால தாங்க முடியல." அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் சொல்லி இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக என்னுடைய சகோதர, சகோதரிகளுக்காக இறப்புக்கு இழப்பீடாட்டு ஒரு ரூ. 20,00,000 அப்படி தாரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காயமடைஞ்ச குடும்பத்தினருக்கு ரூ. 2,00,000 தாரேன் அப்படிங்கிற மாதிரி நிவாரணத் தொகையும் சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு உயிர விட இந்த பணம் வந்து பெருசா தெரியாது. எனக்கு அது புரியுது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாட்டு நான் வந்து பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த லெட்டர பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப்ல வந்து இந்த போஸ்ட் பண்றேன். இந்த சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அதில போய் நீங்க பார்த்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சில சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம சேனல் குரூப்ல வாட்ஸ்அப் சேனல் குரூப்ல வந்து போடுறேன். அது மட்டும் இல்லாம, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து நெறைய சரம் மாரியான கேள்விகள் வந்து வச்சிருந்தாங்க கவர்மெண்ட் தரப்புக்கு. அது உண்மதாங்க. தளபதி விஜய் அண்ணா வந்து எப்படி பொறுப்பேற்க முடியும்? தளபதி விஜய் அண்ணா ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்த குடுக்கணும். பட் அத குடுக்காம ஒரு குறுகலான இடத்த குடுக்கும்போது, அவங்க சொன்னது மாதிரி எப்படி அவங்க பொறுப்பேற்க முடியும்? நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இந்த சம்பவம் என்ன காரணத்தினால நடந்திருக்கும்? உங்களுடைய கருத்துன்னு ஒண்ணு இருக்கும்ல. அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.